ஹாய் மக்களே, வெரி குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் பயணத்தில் தாங்க இருக்கோம். ஸோ நான் உங்கள் கோபிநாத். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான vlog எப்படி இருக்க போகுது அப்படின்னா மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. ஸோ இன்றைக்கி நான் எப்படி டேயை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீயோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீ வந்து நம்மளுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா நம்ம வந்து இங்கே டீ கடையே இல்லைங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து நடந்து வர்ற தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை கூட இல்லை. ஸோ போகிற வழியில் வந்து நாங்கள் நடந்து போகிறத பார்த்துட்டு அவங்களே கேட்டாங்க. ஸோ இந்த வீட்டில் உள்ள மக்கள் தான் எங்களுக்கு வந்து டீ போட்டு கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு மேகாலயா மக்கள். ஸோ இன்றைக்கான வெதர் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குங்க. கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ என் சூரியன் படுத்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமாக இருக்க போகுது இந்த vlog. வாங்க இன்றைக்கான டேயை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ மக்களே, ஸோ நம்ம இந்த ஸ்டேயில் தாங்க வந்து 2 நாள் தங்கியிருந்தோம். இப்போ இந்த 2 நாள் ஸ்டேக்கு வந்து பயங்கரமாக போச்சு. நம்மளுக்கு கேம்ப் ஃபயர்லாம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இப்போது இந்த ஹோம் ஸ்டேலேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ சிராபுஞ்சிலேருந்துமே நம்மளுக்கு வந்து இன்னும் ஸ்பாட்லாம் கொஞ்சம் 2-3லாம் இருக்குது. ஸோ அதையுமே கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம போனோம். ஸோ ஸ்டே செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ அல்டிமேட்டு இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஒரு வில்லா டைப்பில் இருக்குது இந்த ஸ்டே. ஒரு மலை மேலே தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கின மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடச்சிது. ஸோ தேங்க்ஸ் டு தி ஸ்டே. ஸோ யாராவது வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் தங்கினா கொஞ்சம் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டே வந்துக்கு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் நிற்கிற ஸ்பாட்டு வந்து தரமான ஸ்பாட்டு மக்களே. ஸோ இந்த ஸ்பாட்டு வந்து மேகாலயாவில் எவனுமே மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஸ்பாட்டு. அப்படி என்ன ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, ஆமாங்க, நம்ம வந்து நொக்காலக்கி அப்படின்னு ஒரு ஃபால்ஸு என் வயலே நுழையில நான் கீழே போடுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸு சரியான ஸ்பாட்டு கைஸ். ஸோ இதுக்கு வந்து உள்ள என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி எடுத்துகிட்டு தான் வரணும். ஒரு ஆளுக்கு வந்து 100 ருபீஸு. ஸோ 2 பேர் வரீங்க அப்படின்னா 200 ருபீஸு. இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் தெரியுதுல, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபால்ஸ் தான் நொக்காலிக்கை ஃபால்ஸு. அது வேறு லெவலில் ஊற்று மேலேருந்து வந்து கீழே விழுகுதுங்க. கீழே விழும்போது கிறிஸ்டல் கிளியராக வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கீழேயுமே நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க, அந்த ப்ளூ கலர் வேறு மாதிரி இருக்குங்க. இது வந்து நான் எங்கே பார்த்துருப்பேன் அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸில் தான் இந்த மாதிரி வாட்டரை பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்தியாலேயும் இப்படி இருக்குன்றதை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். விச் இஸ் கிளியரஸ்ட் வாட்டரை நான் பார்க்குறேங்க. அதாவது ஏதோ ஒரு தண்ணி எங்கேயோ இருந்து வந்து ஃபாரஸ்ட் நடுவில் வந்து விழுகுதுங்க. நம்ம வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்த ஸ்பாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 7 சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸுங்க. ஸோ 7 சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு வியூவிலே தெரிஞ்சிருக்கும். ஸோ 7 பிரிஞ்சு 7 சொன்ன ஒரே ஃபால்ஸ்லேருந்து வந்து பிரிஞ்சு 7 இடத்துலேருந்து வந்து மறுபடியும் வந்து ஒரு இடத்துல சேர்றதாங்க 7 சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸு. இது வந்து இதுவுமே வந்து என்ன சொல்கிறாங்க, மேகாலயாவில் வந்து ஒன் ஆஃப் த உயரமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம பார்த்ததில் விட இது கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது உயரம். ஆனால் வந்து தண்ணியுமே இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து ஜூன் ஜூலையில் தான் பயங்கரமாக வருமாமா. ஜூன் ஜூலையில் பார்த்தீங்கன்னா 7 இதுலேயுமே வந்து பயங்கரமாக கொட்டும். அருவி கிட்டத்தட்ட அருவி லிட்டரலியே பயங்கரமாக கொட்டும். இப்போ வந்து சும்மா லைட்டாக 1 லைனரில் இருக்கும். 1 லைனர் நம்ம கோடு போட்டு அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயுமே பயங்கரம் இப்போ வெயில் பயங்கரமாக அடிக்குது. வெயில் அடிக்கிறதுனால அட்லீஸ்ட் அந்த லைன் தெரியுது, இல்லைனா அதுவுமே தெரிஞ்சிருக்காது நம்மளுக்கு. ஸோ இந்த ஸ்பாட்டில் கொஞ்சம் ஓகேவாக தாங்க இருக்குது. ஸோ அப்படியே சில் பண்ணிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ ஒரு வழியாக வந்து சரியான ட்ரக்கிங் ஸ்பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இது வந்து பயங்கரமான ஸ்பாட்டாக இருக்க போது. ஏன் அப்படின்னா நிஜமாக வந்து பசங்களுக்குலாம் பயங்கரமாக பிடிக்குங்க. இது வந்து ட்ரக்கிங் ஸ்பாட்டு தான். எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து டபுள் டெக்கர் பிரிட்ஜுங்க. ஸோ டபுள் டெக்கர் லிவிங் ரூட் பிரிட்ஜுக்கு தான் போகிறோம். நம்ம வந்து ஒரு கைடு வந்து ஹையர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து மேலே வந்து பார்க்கிங் எவ்வளோ அப்படின்னா 80 ரூபா. இதுவே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 160 ருபீஸ் அப்படி டபுள். ஸோ ஸ்டே பண்ணுறதுக்கான காரணமும் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இவர் பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆல்பர்ட். அவர் தான் நாங்கள் வந்து 700 ருபீஸ்க்கு கைடை நாங்கள் ஹையர் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போது நாங்கள் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து 3000 படிக்கட்டுகள் கொண்ட ஒரு ட்ரக்கிங் ஸ்பாட்டு தாங்க உள்ளே இருக்குது. உள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா 2 பிரிட்ஜ் இருக்குங்க. ஒன்று வந்து சிங்கிள் டயரும் இன்னொன்று வந்து டபுள் டெக்கரும் இருக்குது. அதுக்கு இன்னும் தாண்டி போனீங்க அப்படின்னா ரெயின்போ வாட்டர் ஃபால்ஸ் இருக்காமா. நான் கடந்து வந்த பாதையை பார்க்குறீங்களா, பாருங்கள். இதே மாதிரி இருக்குது. இதே மாதிரி வந்து நம்ம ஏறணும் வர கால் கிட்டு இப்போவே ஆடுது. இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. சொல்லாமல் கூப்பிட்டு வந்து கொள்றானுங்க. ஸோ 2 லஸ்ஸி வாங்கியிருக்கோம் குடிக்கிறதுக்கு, போகிற வழியில் ஏதாவது தேவைப்படுமேன்ட்டு. நம்ம வந்து ஒரு 2300-2400 படிக்கட்டுகள் வந்து கடந்து வந்திருப்போம். ஸோ கடந்து போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிட்ஜை நம்ம கடக்கணும். வந்து ஒரு கம்பி பாலத்து மேலே நடந்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ மக்களே வேறு லெவலில் டான்ஸ் ஆடுது. இதெல்லாம் லைஃப்பில் பண்ணுவேனா நினச்சி கூட பார்த்தது இல்லைங்க. கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி, கீழே பார்த்தீங்கன்னா உங்களால் நடக்கவே முடியாது.
ஸோ ஏன்னா ஆடிக்கிட்டே இருக்குது பிரிட்ஜு, பயங்கரமாக ஆடுது. ஐயோ அழியோமது பார்த்து வாடா. என்னால் சுத்தமாக நடக்க முடியலங்க, வேறு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குது பிரிட்ஜு. நம்ம அடுத்த 2வது பிரிட்ஜில் இருக்கோம்டா மக்களே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா செம்ம கிளியரஸ்ட் வாட்டருங்க இன் மேகாலயாவில். ஸோ பிரிட்ஜில் நடந்து போயிட்டுருக்கேன். ஐயோ இதுவுமே பயங்கரமாக ஆடுதுங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவங்களால நடக்கவே முடியாது. ஐயோ என்னைய அதிசயம் மேலே அதிசயமாக கட்டி வச்சுருக்காங்க என் மேகாலயாவில். எங்கடா இருக்கீங்க? ஃபுல்லாக மலைகளாக இருக்குது, தண்ணியாக இருக்குது. யாரா நீங்கள்? நேச்சருக்கு வந்து குறைச்சலே இல்லை போல், அவ்வளோ அழகாக இருக்குங்க மேகாலயா. ஆனால் வந்து ஆபத்தும் இருக்குது, பயமும் இருக்குது, எல்லாமே கலந்து தான் போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டயர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிரிட்ஜ் தாங்க நிற்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய மரம், ஆலமரம் மாதிரி இருக்குது டைப்பு. அதில் ஒரு பிரிட்ஜு செஞ்சு அதுவே செஞ்சுக்கிச்சு, விச் இஸ் நேச்சர் நமக்கு கொடுத்த வரங்க. அந்த வரத்து மேலே தான் நான் நின்றுட்டுருக்கேன். இப்போது 2700 ஸ்டெப் நம்ம வந்து கண்டினியூ பண்ணி வந்துட்டோம். இது மேலே போனீங்கன்னா அங்கே இருக்குது டபுள் டெக்கரு. இன்னும் வந்து அங்கேருந்து 250 படிக்கட்டு தான் இருக்குது நம்ம டபுள் டெக்கரை ரீச் பண்ணுறதுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி அழகாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த அழகான அதிசயத்தை பார்க்க முடியும். வாங்க இன்னொரு அதிசயத்தையும் காட்டுறேன். ஸோ மக்களே, நம்ம இறங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கவுண்டர் வரும். ஸோ இதுதான் அது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரெயின்போ ஃபால்ஸுக்கு வந்து இங்கேருந்து மறுபடியும் ஒரு 1 hour போகணுமாமா. அதுக்கப்புறம் வந்து இங்கே லக்கூன் ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது 30 minutesலேயே. ஸோ இங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும். அடல்ட்டுக்கு 50 ரூபா, சில்ட்ரன் 20, கேமரா எடுக்கிறீங்கன்னா 50 ரூபா, கோப்ரோ இருந்தால் உங்கள்கிட்ட 100 rupees மஸ்ட்டு. ஸோ ட்ரோனோ வீடியோ எடுக்கிறீங்க 200 ரூபானா, ஃபிலிம் ஷூட்டிங்கு கண்டிப்பாக மஸ்ட்டு 5000. ஸோ வாங்க இந்த ஸ்பாட் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். நான் எது மேலே நின்றுட்டுருக்கேன், நடந்துகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டபுள் டெக்கர் பிரிட்ஜ் மேலே தாங்க நின்றுட்டுருக்கேன். ஸோ மேலே சிங்கிள் லேயரு, கீழே டபுள் டெக்கரு. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரத்தோட வேரில் தான் வந்திருக்கு. ஸோ இந்த அப்படியே அந்த சைடு பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வாட்டருங்க. ஸோ வாட்டர் ஃபால் தண்ணி வீல விழுந்து அது அப்படியே போயிடுது. அதுக்குள்ளே ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள லோக்கல் ஃபிஷ்ஷாமா. ஸோ மேலேருந்து வேறு லெவலில் வந்து விழுந்துட்டுருக்கு. இப்படி ஒரு அதிசயம் இருக்குன்றது இந்த உலகத்திலே இது மட்டும் தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த அழகிய காட்சி உங்களுக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க மக்களே. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அதிசயம் எங்கே இருக்கானே தெரில. ஸோ ஃபுல்லாகவே ரூட்டு தாங்க. ஸோ ரூட்டு கொடிகள் சூழ்ந்து ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்குது. போதுன்ற அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைமும் வந்துருச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:50. இன்னும் வந்து 1.5 மணி நேரம் அவங்க கீழே போகிறதுக்கு. எனக்கு பயமே வந்து அதுதாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி நம்ம மேலே போய் சேர போகிறோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 3500 படிகளை நம்ம வந்து தாண்டி இப்போ வந்திருக்கோம். அதே 3500 படிகள் வந்து மேலே ஏறி போகணும். வாங்க, என்னெல்லாம் சாக போகிறோன்னு தெரில. நம்ம ஏற ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. நம்ம இன்னும் மேலே தான் போயிட்டுருக்கோம். பட் இன்னும் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணல. அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து ரீச் பண்ணல. இங்கே என்ன மேட்ரு அப்படின்னா, இங்கே படிகள் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குங்க. ஸோ தெரில அவங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்காங்களா, என்ன மேட்டர்னே தெரில. இன்னும் நம்மளுக்கு வந்து 700 படிக்கட்டு இருக்கா, 800 படிக்கட்டு இருக்கா, மேலே போனால் தான் தெரியும். வாங்க மேலே போயிட்டு சந்திக்கிறவங்கள. முடியாது கைஸ், என்னால் கூட்டு வந்து கொல்ல பார்க்குறேன். எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க, இவங்கெல்லாம் போகாத, நம்பி போகாத, கொல்லுவான். எல்லா கேங்லேயும் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, நம்மளை கூட்டு போய் சாடிக்கிறனே இருக்காங்க. இவன் முல்லை கைஸ் என்னால். இப்போ தான் 1500 வந்துருக்கண்ணா. இன்னும் அங்கே பாருங்கள், இன்னும் வந்து 2000 படிக்கிட்டு இருக்குது. நான் எப்படி போக போகிறேன்னு தெரில. என்னால் முடியலடா, நான் வரலடா, தயவுசெய்து நீ போடா. முடியல கைஸ் என்னால். ஸோ யாராவது வீக்காக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கைஸ். இது மென்டலி வேணும், ஃபிசிக்கலியும் இருக்கணும், அப்போனா தான் முடியும். ஸோ அங்கங்கே உட்காந்து போங்க, தண்ணி குடிச்சிட்டு போங்க. முடிஞ்சால் அதாவது ஓஆர்எஸ்லாம் இங்கேயே கிடைக்குது. தயவுசெய்து வாங்கிட்டு போங்க. டீஹைட்ரேட் ஆகாமல் சாப்பிட்டு போங்க. தயவுசெய்து நீ போடா, நான் வரலடா, என்னால் முடியாதடா.